ஆரம்பத்திலே சொல்கிறேன், என்ன திட்டக்கூடாது. இந்த சாம்பார் செய்கிறப்பயே வந்து ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் கூட மிஞ்சாமல் போயிடும். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, 1 கப் பாசிப்பயிரோட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க, ஒன்றும் பாதியுமா இந்த மாதிரி. அது கூட 3 தக்காளி, 3 தக்காளி பொடி பொடியாக நறுக்கிடுங்க. 2 பச்சை மிளகாவை நான் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள். இது 2மே நான் வீட்டில் தான் அரைச்சிது. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ காய்கள் அந்த எல்லா காயுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுக்கோங்க. விசில் வந்துட்டு ஒரு 3 to 4 விசில் வைங்க. ரொம்ப உங்களுக்கு குழையினா ஒரு 5 விசில் கூட வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்ஸில் வரும். ஸோ உங்களுக்கு தண்ணி வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுட்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன, தோசை ஊற்றி சாப்பிடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும். ஈவன் சாப்பாட்டுக்குமே இது சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை.